பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான டிராகன் திரைப்படம் எவ்வளவு வசூல் செய்திருக்கு, ஃபஸ்ட்டே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இதில் எத்தனை ஸ்க்ரீனில் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டிராகன் திரைப்படம் வெளியாச்சு, எத்தனை பர்சன்டேஜ் தமிழகத்தில் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிடலாம். அதாவது டிராகன் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் 30 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 28 கோடி ரூபாய் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 30 கோடி ரூபாய் விட்டது. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணாங்க. அந்த ப்ரொமோஷனோட சேர்த்து படத்தோட பட்ஜெட் 35 கோடி ரூபாய். ஸோ படத்தோட ரிசல்ட் பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை உலகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழகத்தில் மட்டுமே 400 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, விடாமுயற்சி திரைப்படம் ஆல்ரெடி ஓடிக்கொண்டு இருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை பல ஸ்க்ரீன்ஸ் தூக்கியிருக்காங்க. ஸோ இப்போ விடாமுயற்சி திரைப்படம் 200 ஸ்க்ரீன்ஸில் மட்டும்தான் ஓடிக்கொண்டு இருக்கு. அதுக்கப்புறமா தனுஷா அவர்களோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 250 ஸ்க்ரீன் கவுண்டாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் டிராகன் திரைப்படத்திற்கு 400க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்துக்கு 300 ஸ்க்ரீன் கவுண்ட், அதுக்கப்புறமா தமிழகத்தை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பிரதேஷ் எல்லாமே சேர்த்து ஒரு 300 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக உலகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. டிராகன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், ஸோ சென்னையில் மட்டுமே இந்த திரைப்படம் 57% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. பெங்களூரில் 21% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. மதுரையில் இந்த திரைப்படம் 31% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. கோயம்புத்தூரில் இந்த திரைப்படம் 48% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. பாண்டிச்சேரியில் இந்த திரைப்படம் 46% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. சேலத்தில் இந்த திரைப்படம் 36% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. வேலூரில் இந்த திரைப்படம் 39% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. திண்டுக்கல்லில் இந்த திரைப்படம் 34% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. கொச்சியில் இந்த திரைப்படம் 39% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. திருச்சியில் இந்த திரைப்படம் 69% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. திருவனந்தபுரத்தில் இந்த திரைப்படம் 8% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. மும்பையில் இந்த திரைப்படம் 22% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. நேஷ்னல் கேபிட்டல் ரிலீஜனில் இந்த திரைப்படம் 10% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. மொத்தமாக ஓவராலாக இந்த திரைப்படத்தோட டிக்கெட் சோல்டு தமிழகத்தில் 46% ஆஃப் டிக்கெட் ஓவராலாக சோல்ட் ஆகியிருக்கு. ஒரு 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 புது ஹீரோ திரைப்படத்துக்கு 46% டிக்கெட் சோல்ட் ஆகுது இதுதான் முதன்முறை. இதில் மார்னிங் ஷோ 31%, ஆஃப்டர்நூன் ஷோஸ் 45%, ஈவினிங் ஷோஸ் 46%, நைட் ஷோஸ் 60%க்கு மேலே டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. நைட் ஷோ தான் அதிகமான டிக்கெட் சோல்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதில் கலெக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ ஷோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 200க்கும் மேற்பட்ட ஷோஸ் போட்டிருக்காங்க. பெங்களூரில் 190 ஷோஸ்க்கு மேலே போட்டிருக்காங்க. இது ரெண்டு தான் 100 ஷோஸ்க்கு மேலே போட்டது. மீதி எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். இதில் திருச்சியில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்லேயும் 128 ஷோஸ் மேலே போட்டிருக்காங்க. ஸோ கலெக்ஷனை பற்றி பேசணும்னா, தமிழகத்தில் மட்டுமே டிராகன் திரைப்படம் 5லிருந்து 6 கோடி ரூபாய் வரைக்குமே கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது ஒரு சூப்பரான வசூல், ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வசூல். கண்டிப்பாக ஓவர்சீஸில் 1 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 7 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே இந்த திரைப்படம் 2.6 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கில் வெறும் 60 லட்சம் தான் அந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் அந்த திரைப்படத்தை விட ட்ரிபிள் மடங்கு அதிகமாக 2.6 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது. சூப்பரான ஒரு விஷயம்தான். ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த வருடம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் அதிகமாக கலெக்ஷன் பண்ண திரைப்படங்கள் லிஸ்ட் வெளியாகியிருக்கு.
இதில் வந்து ஆப்வியஸாக வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கும். விடாமுயற்சி திரைப்படம் வந்து 50 கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் பண்ணி இருந்தது. ஸோ அடுத்த இடத்துல வந்து விஷால் அவர்களோட மதகஜராஜா திரைப்படம் வந்து இருந்தது, 5 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இப்போ அந்த திரைப்படத்தோட வசூல் வந்து டிராகன் திரைப்படம் பிரேக் பண்ணி 7 கோடி ரூபாய் வந்து வந்திருக்கு. அஜித் அவர்களுக்கு அடுத்த இடத்துல பிரதீப் அவர்களோட டிராகன் திரைப்படம் வந்து இருக்குது. இந்த திரைப்படம் வந்து ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து கவர் பண்ணியிருப்பதால் அடுத்தடுத்த நாட்களும் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முக்கியமாக வந்து நைட் ஷோஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு அதிகமாக வந்து டிக்கெட் புக் ஆகுது. அடுத்த நாள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. அதனால் வந்து வசூல் வந்து இன்னுமே வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தடுத்த நாளும் சிவராத்திரி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருவதால் கோயம்புத்தூர் வந்து இந்த திரைப்படத்தோட ஷோஸ் வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து 120 ஷோஸ் தான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து போட்டிருந்தாங்க. இப்போ ஈவினிங் பார்த்தா 128 ஷோஸ் தான் வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. இனிமேல் அடுத்தடுத்த நாட்களில் ஷோஸ் வந்து அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனலா இந்த திரைப்படம் லாபத்துக்குள்ள போகணும்னா எவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணணும்? அதாவது வந்து இந்த திரைப்படம் வந்து 35 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம். டிஜிட்டல் ரேட்ஸ் வந்து 4 கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனை வந்து செய்யப்பட்டிருக்கு. ஓடிடி ரேட்ஸும் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஸோ டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு 8 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேபி படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த டேபிள் ப்ராஃபிட் வந்து இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் 1 or 2 டேஸ்க்கு அப்புறமா இப்போ வந்து இந்த திரைப்படம் 7 கோடி ரூபாய் ஓப்பனிங் வந்து கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங்கே வந்து இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குன்னா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்து வருவதால் அடுத்தடுத்த நாட்களில் இன்னுமே வந்து கலெக்ஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்புப்படி வந்து இன்னும் வந்து 4 நாட்களில் வந்து 30 கோடிக்கு மேலே வந்து இந்த திரைப்படம் வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் நாளை விட 2வது நாள் வசூல் வந்து அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான டிராகன் திரைப்படம் எவ்வளவு வசூல் செய்திருக்கு, ஃபஸ்ட்டே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இதில் வந்து எத்தனை ஸ்க்ரீனில் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டிராகன் திரைப்படம் வெளியாச்சு, எத்தனை பர்சன்டேஜ் வந்து தமிழகத்தில் வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிடலாம். அதாவது டிராகன் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 30 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 28 கோடி ரூபாய் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 30 கோடி ரூபாய் வந்து விட்டது. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் வந்து பண்ணாங்க. அந்த ப்ரொமோஷனோட சேர்த்து படத்தோட பட்ஜெட் வந்து 35 கோடி ரூபாய். ஸோ படத்தோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து உலகம் முழுவதும் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தமிழகத்தில் மட்டுமே வந்து 400 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, விடாமுயற்சி திரைப்படம் ஆல்ரெடி வந்து ஓடிக்கொண்டு இருக்குது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை பல ஸ்க்ரீன்ஸ் வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படம் 200 ஸ்க்ரீன்ஸில் மட்டும்தான் வந்து ஓடிக்கொண்டு இருக்குது. அதுக்கப்புறமா தனுஷா அவர்களோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 250 ஸ்க்ரீன் கவுண்ட்டாக வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் டிராகன் திரைப்படத்திற்கு 400க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்துக்கு 300 ஸ்க்ரீன் கவுண்ட், அதுக்கப்புறமா வந்து தமிழகத்தை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பிரதேஷ் எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 300 ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து உலகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் வந்து டிராகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. டிராகன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், ஸோ சென்னையில் மட்டுமே இந்த திரைப்படம் வந்து 57% வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. பெங்களூரில் வந்து 21% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. மதுரையில் வந்து இந்த திரைப்படம் வந்து 31% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. கோயம்புத்தூரில் வந்து இந்த திரைப்படம் வந்து 48% வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. பாண்டிச்சேரியில் வந்து இந்த திரைப்படம் வந்து 46% டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. சேலத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து 36% டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. வேலூரில் வந்து இந்த திரைப்படம் வந்து 39% டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. திண்டுக்கல்லில் வந்து இந்த திரைப்படம் வந்து 34% டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. கொச்சியில் வந்து இந்த திரைப்படம் 39% டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. திருச்சியில் வந்து இந்த திரைப்படம் 69% டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. திருவனந்தபுரத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து 8% டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. மும்பையில் வந்து இந்த திரைப்படம் வந்து
22% டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. நேஷ்னல் கேபிட்டல் ரிலீஜியனில் வந்து இந்த திரைப்படம் வந்து 10% ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. மொத்தமாக ஓவராலாக வந்து இந்த திரைப்படத்தோட டிக்கெட் சோல்டு வந்து தமிழகத்தில் வந்து 46% ஆஃப் டிக்கெட் வந்து ஓவரால்டாக வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஒரு 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 புது ஹீரோ திரைப்படத்துக்கு 46% டிக்கெட் சோல்ட் ஆகுது வந்து இதுதான் வந்து முதன்முறை. இதில் வந்து மார்னிங் ஷோ வந்து 31%, ஆஃப்டர்நூன் ஷோஸ் வந்து 45%, ஈவினிங் ஷோஸ் வந்து 46%, நைட் ஷோஸ் வந்து 60%க்கு மேலே வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. நைட் ஷோ தான் அதிகமான டிக்கெட் சோல்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதில் வந்து கலெக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ ஷோஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து 200க்கும் மேற்பட்ட ஷோஸ் வந்து போட்டிருக்காங்க. பெங்களூரில் வந்து 190 ஷோஸ்க்கு மேலே வந்து போட்டிருக்காங்க. இது 2 தான் வந்து 100 ஷோஸ்க்கு மேலே வந்து போட்டது. மீதி எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட் தான். இதில் வந்து திருச்சியில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்லேயும் வந்து 128 ஷோஸ் மேலே வந்து போட்டிருக்காங்க. ஸோ கலெக்ஷனை பற்றி பேசணும்னா, தமிழகத்தில் மட்டுமே வந்து டிராகன் திரைப்படம் வந்து 5 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு சூப்பரான வசூல், ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வசூல். கண்டிப்பாக வந்து ஓவர்சீஸில் வந்து 1 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் வந்து இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 7 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே இந்த திரைப்படம் வந்து 2.6 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து வெறும் வந்து 60 லட்சம் தான் வந்து அந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் அந்த திரைப்படத்தை விட ட்ரிபிள் மடங்கு அதிகமாக 2.6 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறது. சூப்பரான ஒரு விஷயம்தான். ஸோ இதில் வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த வருடம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் வந்து அதிகமாக கலெக்ஷன் பண்ண திரைப்படங்கள் லிஸ்ட் வந்து வெளியாகியிருக்கு. இதில் வந்து ஆப்வியஸாக வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கும். விடாமுயற்சி திரைப்படம் வந்து 50 கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அடுத்த இடத்துல வந்து விஷால் அவர்களோட மதகஜராஜா திரைப்படம் வந்து இருந்தது. 5 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இப்போ அந்த திரைப்படத்தோட வசூல் வந்து டிராகன் திரைப்படம் பிரேக் பண்ணி 7 கோடி ரூபாய் வந்து வந்திருக்கு. அஜித் அவர்களுக்கு அடுத்த இடத்துல பிரதீப் அவர்களோட டிராகன் திரைப்படம் வந்து இருக்குது. இந்த திரைப்படம் வந்து ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து கவர் பண்ணியிருப்பதால் அடுத்தடுத்த நாட்களும் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முக்கியமாக வந்து நைட் ஷோஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு அதிகமாக வந்து டிக்கெட் புக் ஆகுது. அடுத்த நாள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. அதனால் வந்து வசூல் வந்து இன்னுமே வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தடுத்த நாளும் சிவராத்திரி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருவதால் கோயம்புத்தூர் வந்து இந்த திரைப்படத்தோட ஷோஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்கு. ஸோ மார்னிங் வந்து 120 ஷோஸ் தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ ஈவினிங் பார்த்தா 128 ஷோஸ் தான் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இனிமேல் அடுத்தடுத்த நாட்களில் ஷோஸ் வந்து அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக இந்த திரைப்படம் லாபத்துக்குள்ளே போகணும்னா எவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணணும்? அதாவது வந்து இந்த திரைப்படம் வந்து 35 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம். டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து 4 கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனை வந்து செய்யப்பட்டிருக்கு. ஓடிடி ரைட்ஸும் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஸோ டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு 8 கோடி ரூபாய்க்கும் மேலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேபி படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த டேபிள் ப்ராஃபிட் வந்து இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் 1 or 2 டேஸ்க்கு அப்புறமா இப்போ வந்து இந்த திரைப்படம் 7 கோடி ரூபாய் ஓப்பனிங் வந்து கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங்கே வந்து இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குன்னா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்து வருவதால் அடுத்தடுத்த நாட்களை இன்னுமே வந்து கலெக்ஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்புப்படி வந்து இன்னும் வந்து 4 நாட்களை வந்து 30 கோடிக்கும் மேலே வந்து இந்த திரைப்படம் வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் நாளை விட 2வது நாள் வசூல் வந்து அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?